Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நாம் இன்னைக்கு 7 அமேசிங் கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான 7 அமேசிங் கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும்போது நிறைய டைம் நமக்கு மிச்சமாகும். அதே சமயம் நம்ம பொருட்களும் பாழாகாமல் பார்த்துக்கலாம். இது என்னென்னட்டு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எங்களுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். நாம் இப்போ முதல் டிப்ஸில் என்ன பார்க்க போனால் கருவேப்பிலை குறித்து தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம எப்போவுமே கருவேப்பிலை வாங்கி வந்த உடனே இது போல் காம்புகளோடு நம்ம உடச்சி வச்சுருவோம். அப்படி வச்சு நமக்கு சில நாட்கள்லேயே கொஞ்சம் அழுகிடும், இல்லைன்னா சிலது காஞ்சி போயிடும். ஸோ அது போல் இல்லாதபடிக்கு நம்ம இது போல் நல்லா க்ளீன் பண்ணி அந்த காம்புலேருந்து உருவி நல்லா அலசி எடுத்துக்கலாம். அலசி ஒரு பிளேட்டில் நீங்கள் இது போல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஃபேன் காற்றுலேயே அது நல்லா நமக்கு ஆறி வந்துடும். இது பாருங்கள், இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதை நாம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் இல்லை ஆர்டினரி நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்லேயே இது போல் அடியில் டிஷ்யூ போட்டு நீங்கள் கருவேப்பிலை அது மேலே அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் ஆர்டினரி கண்டெய்னரில் டிஷ்யூ போடாமல் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து ஒரு 1 வீக் வரைக்கும் நமக்கு தாங்கும். இது போல் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா காலைல டைமில் நீங்கள் சமைக்கும் போது ஈஸியாக அப்படியே எடுத்து நீங்கள் தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் க்ளீன் பண்ண அவசியம் இருக்காது. அதே சமயம் உங்களுக்கு வந்து இது ரொம்ப நாட்களுக்கு வேணும் அப்படின்னா இது போல் நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணி இதை நீங்கள் பவுட்ரு பண்ணி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் குழம்பு இல்லை வேறு மாதிரி டிஷ்லாம் நீங்கள் கருவேப்பிலை ஆட் பண்ணால் நீங்கள் பவுடராக கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாருமே எப்படின்னா கருவேப்பிலை ஆட் பண்ணுற குழம்புலலாம் அந்த கருவேப்பிலை தனியாக எடுத்து நம்ம ஒதுக்கி வச்சுட்டு தான் மற்றதெல்லாம் சாப்பிடுவோம். கருவேப்பிலை சேர்த்து நாம் உணவுகள் எடுக்கும்போது அதில் இருக்க இரும்பு சத்துக்கள் நமக்கு முழுசாக கிடைக்கும். நம்ம யாருமே அது போல் செய்கிறதில்ல. அது போல் சாப்பிட்றது பார்த்தா ரொம்ப ஃபியூ தான். அதனால் நம்ம இது போல் பவுட்ரு பண்ணி நம்ம சேர்க்குற குழம்புகளில் இல்லை கூட்டோ பொரியல் எதுவாக இருந்தாலும் இது போல் பவுட்ராக ஆட் பண்ணும்போது சின்ன பிள்ளைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை சாப்பிட்ருவாங்க. அதுக்கு இரும்பு சத்துக்கள் நமக்கு கிடைக்கும், நம்ம உடம்பும் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா டிப் நம்பர் 2ல் நான் பட்டர் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம பட்டர் வாங்கணுன்னா அப்படியே நாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறோம். அதுபோல் நாம் அப்படியே ஸ்டோர் பண்ணாமல் இது போல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும்போதே நம்ம இது போல் க்யூப்ஸாக நம்ம கட் பண்ணி ஜஸ்ட் ஒரு ஆர்டினரி டிஃபன் பாக்ஸோ இல்லை பிளாஸ்டிக் கண்டெய்னர் நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். அப்போ திரும்ப நாம் எடுத்து யூஸ் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். நான் டிஃபன் பாக்ஸில் வந்து இந்த பட்டர் பேப்பர் தான் போட்டிருக்கேன். அதாவது இந்த பட்டர் வந்து அதோட ஷீட் தான் அதில் அடியில் போட்டிருக்கேன். நீங்கள் இப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது மேலே பாருங்கள் அப்படியே நான் ஃபில் பண்ணி இந்த டிஃபன் பாக்ஸை அப்படியே நான் ஃப்ரீசரில் வச்சுட்டேன். நம்ம திரும்ப எடுத்து யூஸ் பண்ணும்போது தேவையான அளவுக்கு அந்த க்யூப்ஸ் எடுத்துக்கலாம். நமக்கு யூஸ் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். அதே சமயம் அந்த மெஷர்மெண்ட்டும் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 3ல் பார்த்திங்கன்னா நம்ம வீணாகிற பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் எப்படி யூஸ்ஃபுல்லாக மாற்றலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். தான் இப்போ மோஸ்ட்லி நிறைய பேர் என்னென்னா நம்ம கிளாஸ் பாட்டில்ஸ்க்கு மாறின்னு இருக்கோம். ஸோ பழைய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை நம்ம ரொம்ப விலை கொடுத்து வாங்கியிருப்போம், ரொம்ப ஆசாசியாக வாங்கியிருப்போம். அப்படி தூக்கி போகிறதுக்கு மனசு இருக்காது பொதுவாக லேடிஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் நம்ம இது போல் ஸ்பூன்ஸு, ஸ்பேட்டுலா இல்லை நம்மளோட என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த திங்ஸ்லாம் போட்டு வைக்க யூஸ் பண்ணிக்கலாம். இது பெரிய சைஸ் கண்டெய்னர், இதனால் வந்து இல்லை ஸ்ட்ரெயினர், ஸ்பேட்டுலா எல்லாமே நான் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்க பிளாஸ்டிக் கண்டெய்னர் சைஸ்க்கு ஏற்றா போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பூன்ஸோ இல்லை நைஃப் இல்லை பிள்ளைங்களுக்கு வந்து நல்லா டெக்கரேட் பண்ணி ஸ்டேஷனரி ஐட்டம் போட கூட நீங்கள் கொடுக்கலாம். இது ரொம்ப அழகாக இருக்கும். இதை எப்படி அழகாக டெக்கரேட் பண்ணுறது நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட லோட் பண்ணியிருக்கோம். கிச்சன் ஆர்கனைசர்ஸ் அப்படின்றது 0 காஸ்ட்டில் நம்ம எப்படி வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு கிச்சன் ஆர்கனைசர்ஸ் ரெடி பண்ணலான்னு ஒரு வீடியோ லோட் பண்ணியிருக்கோம். எங்கள் சேனல் விசிட் பண்ணி அந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 4ல் நாம் சின்ன சின்ன ஸ்பூன்ஸ்லாம் நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது போல் இருக்க சின்ன சின்ன ஸ்பூன்ஸு, ஃபோர்க்கு இதெல்லாம் நம்ம பெரிய ஸ்பூன்ஸோடு கலந்து வச்சிட்டோம்னா சட்டு நம்ம அவசரத்துக்கு எடுக்க முடியாது. ஸோ நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ எப்போவுமே நம்ம இது போல் சின்னதாக இருக்க ஸ்பூன்ஸ்லாம் தனியாக ஸ்டோர் பண்ணோம். இதுக்கு நம்ம தேவையில்லாமல் ஆர்கனைசர்ஸ்லாம் வாங்காதபடிக்கு இது போல் பாருங்கள், ஒரு சின்ன பாட்டில் தான். இது பாட்டிலோ இல்லை பிளாஸ்டிக் கேன் எதுவாக இருந்தாலும் இது போல் சின்ன சைஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து ஜாம் பாட்டில் தான். இது நானே எடுத்துக்கிறேன். இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆன பிறகு இதில் நான் சின்ன சின்ன ஸ்பூன்ஸ்லாம் போட்டு வச்சுக்கிறேன். இது நீங்கள் அப்படியே கூட டிரான்ஸ்பரண்ட்டாக வச்சுக்கலாம், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஸ்பூன்ஸ்லாம். அப்படி இல்லை எனக்கு இது மாதிரி ப்ளைனாக யூஸ் பண்ண விருப்பம் இல்லை, அதே சமயம் எனக்கு டெக்கரேட் பண்ணவும் டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் நாம் இந்த பாட்டிலையே ஒரு அழகான கண்டெய்னரை மாற்றிக்கலாம்.
ஜஸ்ட் நான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறது சின்ன பிள்ளைங்களோட சாக்ஸ் தான். இது பாருங்கள், இது ஆங்கிள் சாக்ஸ், நமக்கு சின்னதாக இருக்கும் இது. ஸோ சின்ன பாட்டில்ஸ்க்கு யூஸ் பண்ண ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பெரிய சாக்ஸ், நமக்கு முட்டி அளவுக்கு போகிற சின்ன குழந்தைங்களோட சாக்ஸ் தான். இப்போ இந்த ஆங்கிள் சாக்ஸ் தான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். இது உள்ளே பாருங்கள், பாட்டிலில் ஃபுல்லாக நம்ம நுழைச்சிட்டு பேலன்ஸ் இருக்கிறத பாட்டில் உள்ள அப்படியே நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகான ஒரு சின்ன கண்டெய்னராக மாறிடுச்சு. இதில் நம்ம இப்போ ஸ்பூன்ஸ்லாம் வச்சு அப்படியே எடுத்து நம்ம ரேக்கில் வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதில் இன்னொரு அட்வான்டேஜும் இருக்குது. நம்ம இந்த மாதிரி பாட்டில்ஸ் யூஸ் பண்ணும்போது சட்டுன்னு எடுக்கும்போது கை தவறி விழுறதுக்கு சான்சஸ் குறைவு தான். ஏன்னா இது நமக்கு அந்த கிரிப்னஸ் கொடுக்கும். சாக்ஸ் போகிற தொட்டு அப்படியே உடஞ்சாலும் அது வீடு ஃபுல்லாக சிதறாமல் அந்த சாக்ஸ் உள்ளே அந்த பீசஸ் இருக்கும், நம்ம ஈஸியாக குப்பையில் போட்டுடலாம். ஸோ இது போல் நாம் சாக்ஸ் யூஸ் பண்ணுற தொட்டு நிறைய அட்வான்டேஜஸ் நமக்கு இருக்குது. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 5ல் நாம் எப்படி வந்து பொருட்களை சமையலுக்கு யூஸ் பண்ணோன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து வரமிளகாய். நம்ம எப்போ வரமிளகாய் கிள்ளி அப்படியே குழம்புல ஆட் பண்ணுவோம். அது போல் ஆட் பண்ணாமல் இது போல் நல்லா நீங்கள் ஒரு தண்ணியில் அலசி அதுக்கப்புறம் குழம்புக்கு யூஸ் பண்ணுங்கள். நாம் ஃபுட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற இது போல் பொருட்களாக இருந்தாலும் சரி, இல்லை வெஜிடபிள்ஸ் இல்லை ஃப்ரூட்ஸ் எதுவாக இருந்தாலும் அது மேலே கண்டிப்பாக பூச்சிக்கொல்லி மருந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே போல் இந்த மாதிரி வரமிளகாய் புளிலாம் காய வச்சு தான் பேக் பண்ணுவாங்க. அந்த காய வைக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய அந்த டஸ்ட்லாம் அது மேலே படிஞ்சிருக்கும். அதே போல் நான் ஒரு வீடியோவும் பார்த்துருக்கேன். வரமிளகாய் நிறைய காய வச்சுருப்பாங்க, அது மேலே பார்த்தீங்கன்னா நிறைய எலி ஓடுறதை நான் பார்த்தேன். அதனால் நம்ம எப்போவுமே இது போல் வரமிளகாய் புளி இது போல் பொருட்களை யூஸ் பண்ணும்போது நம்ம நல்லா கழுவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அது ஊற வைக்கிறதுனாலும் நீங்கள் நல்லா அலசிட்டு ஊற வச்சிங்கன்னா கண்டிப்பாக அதோட எக்ஸ்ட்ராக்டும் நமக்கு ஓரளவுக்கு க்ளீனாக கிடைக்கும். இந்த மாதிரி பிரச்சனை ஓரளவுக்கு நம்ம அவாய்ட் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் நம்பர் 6ல் நாம் கிரேப்ஸ் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதில் எனக்கு ஒரு 5 பஞ்சஸ் கிரேப்ஸ் இருக்குது. இது க்ரீன் கலர் தான். இது நம்ம பஞ்சஸ்லேருந்து தனியாக எடுத்துடலாம். எடுத்த பிறகு அதில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்ம எப்படி இந்த மீன் வந்து வாஷ் பண்ணுவோமோ அது போல் கைகளை நம்மள லைட்டாக ப்ரெஸ் கொடுத்து நம்ம அந்த சால்ட்டில் இந்த மாதிரி நல்லா கழுவும் போது அந்த மேலே பாருங்கள் ஒரு ஒயிட்டாக அந்த லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். இதுவே நமக்கு தெரியும். இதில் நிறைய நமக்கு பூச்சிக்கொல்லி மருந்துகள் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு கையில் இருக்க டஸ்ட்டு, ஏன்னா நமக்கு எத்தனை கைகள் மாறி இது வருது. முக்கியமாக இது போல் தொற்றுகள் பரவுகிற காலத்தில் நம்ம இந்த கிருமிகள் அவாய்ட் பண்ணுறதுக்கும் டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கும் நமக்கு உப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உப்பு நமக்கு நேச்சுரல் கிருமி நாசினியாக யூஸ் ஆகுது. தோலோடு சாப்பிட்ற எல்லா ஃப்ரூட்ஸுமே நீங்கள் சால்ட் ஆட் பண்ணி நல்லா இது போல் அலசி அதுக்கப்புறம் 2 தண்ணி வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கே அது திருப்தி இருக்கும், நம்ம க்ளீனாக சாப்பிட்டோன்னு. மேக்ஸிமம் நாம் தொற்றுகள் பரப்புகிற கிருமிகள் டஸ்ட்டு எல்லாத்தையுமே இது மூலிமா நம்ம அவாய்ட் பண்ணலாம். முக்கியமாக நம்ம கொய்யா ஆப்பிள் இது போல் கிரேப்ஸ்லாம் நம்ம சாப்பிடும்போது அப்படியே சாப்பிட்ணும் தான் விரும்புவோம். ஆப்பிள் சாப்பிடும்போது நாம் தோலை ரிமூவ் பண்ணிட்டு சாப்பிட்லாம். ஆனால் சில பேர் தோலோடு சாப்பிட தான் விரும்புவாங்க. அப்படி சாப்பிடும்போது நீங்கள் சால்ட்டில் இது போல் க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பிடும்போது கண்டிப்பாக ஹெல்த்தியானதாக இருக்கும். அதே சமயம் அந்த உப்போட சுவையும் ஃப்ரூட்ஸோடு கலந்து நமக்கு ஃப்ரூட்ஸே நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இது உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 7ல் நாம் டீ எப்படி சுவையாக போடுறது தான் பார்க்க போகிறோம். முதல்ல நாம் டீக்கு தேவையான அளவுக்கு பால் வச்சுக்கலாம். இதில் நாம் தேவையான அளவுக்கு டீ தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பால்லேயே டீ தூள் ஆட் பண்ணும்போது அதுலேயே நல்லா வெந்து நமக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தனியாக நம்ம தண்ணியில் வடிகட்டினோம்னா அந்த டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். பட் நம்ம ஆரம்பத்துலேயே டீ தூளை வந்து பாலில் ஆட் பண்ணிடணும். அப்போ அதோடு சேர்ந்து கொதித்து வரும்போது டீ தூள் நல்லா வெந்து அந்த டீ வந்து நமக்கு அந்த பச்சை வாசனை வராமல் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா கொதித்து வருது. டீ தூள் நல்லா நமக்கு கொதித்து வந்த பிறகு நம்ம இறக்கும்போது தேவையான அளவுக்கு நான் இன்றைக்கி 1/2 ஸ்பூன் காஃபி தூள் ஆட் பண்ணுறேன். என்னடா இது டீயில் வந்து காஃபி பவுடர் ஆட் பண்ணுறானேன்னு பார்க்குறீங்களா? இது ரொம்ப சூப்பர் டேஸ்ட் இருக்கும். முதல்ல ஒரு 1/4 ஸ்பூன் காஃபி பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது லெவிஸ்டா தான். நீங்கள் எந்த பிராண்ட் யூஸ் பண்ணாலும் அந்த காஃபி பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு கூடவே நான் இன்னும் ஒரு 1/4 ஸ்பூன் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ டோட்டலாக நான் 1/2 ஸ்பூன் காஃபி பவுடரில் ஆட் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான். நம்ம காஃபி பவுடர் ஆட் பண்ண உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வடிகட்டி சர்வ் பண்ணும்போது ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டோட சூப்பர் ஃப்ளேவரோடு இருக்கும். இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை குடித்தப்ப நீங்கள் திரும்ப சாதாரணமாக டீ போடவே மாட்டீங்க. அந்தளவுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இது. ஸோ நாம் இந்த வீடியோவில் பார்த்த எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.